கோத்தாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட பௌத்த பிக்கு ஒருவர் இப்பொழுது நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் வெளிநாடு ஒன்றில் ஆயுத குழுவால் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். நாட்டிலே செயல்படுகின்ற முதியோர் இல்லங்கள் தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றும் வெளிவந்துள்ளது. அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்க இருக்கார் தானே, அவரை பற்றின ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கோத்தாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக பேசிய பௌத்த பிக்கு நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த மாதம் 3ஆம் தேதி இவர் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார். இந்த பௌத்த பிக்கு, அதுக்கு முதல் அவருடைய பேர் என்னென்று சொல்கிறேன். அதாவது தினியாவல பாலித்த தேரர். தினியாவல பாலித்த தேரர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவர் ஒரு ஊடக சந்திப்பு வச்சு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவருக்கு இருண்ட விடிஞ்ச தெரியாது. அதாவது கோத்தாபய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது தானே. பயணத்தடை விதிச்சதாரு நீதிமன்றம். அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அப்போ இவருக்கு அது தெரியாது. இவருக்கு யாரோ சொல்லிக்கணும், இந்த மாதிரி கோத்தாபய ராஜபக்சவை வெளிநாட்டுக்கு போக விடாமல் தடுத்துட்டாங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த செய்தியை கேட்ட உடனே டென்ஷன் ஆகிட்டார். அதாவது அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, அதை விமர்சிக்கக்கூடாது, அதை குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட அவருக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் அது நீதிமன்ற உத்தரவுன்னு கூட தெரியலையா தனக்கு. டப்பண்டு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஊடகங்கள் மத்தியில் சொல்லிவிட்டார், கோத்தாபய ராஜபக்சவுக்கு எதிராக தடையா, இது நியாயமா, இது நீதியா, நாட்டில் என்ன நடக்குது, இது அக்கிரமம் என்று சொல்லி கணக்கெல்லாம் அடிச்சு விட்டார் பிடிச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, ஓஹோ இது நீதிமன்றத்தினுடைய கட்டளை, இதுக்கு எதிராக கதைக்கக்கூடாது, அதுவும் பகிரங்கமாக கதைச்சது பிள்ளை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சட்டம் அவருக்கு எதிராக பாயறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குத்தானே. இந்த மாதிரி பொது வழியில் நின்றோண்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி தேவையில்லாத கதைச்சதுக்கு. எனவே அதுக்கிடையில் யாரோ அலர்ட் பண்ணிட்டோம், ஐயா நீங்கள் கொஞ்சம் கூட குறைய கதைச்சிட்டீங்கள், ஒழுங்காக மன்னிப்பு கேளுங்க, இல்லாட்டி பிரச்சனையாக போயிடுமென்று சொல்லி டப்பண்டு இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை வச்சு இப்போ மன்னிப்பு கேட்டுக்கார். ஏதோ தெரியாதனமாக காய்ச்சிட்டேன், அது நீதிமன்ற கட்டளை என்று எனக்கு தெரியாது, எனவே சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் அவமதிக்கும் விதமாக சொல்லலை, சுமார் பொதுவாக மனிதாபிமான அடிப்படையில் தான் சொன்னான்னு சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்டுக்கார். இப்போ அந்த 3ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பும் தேவையில்லை, அதுக்கு பிறகு நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் தேவையில்லை. ஆக மொத்தத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. தானே. யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு ஒரு மோசமான விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே 3 இளைஞர்கள் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 3 பேருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் புத்தூர் பகுதியில், அதாவது மட்டுவில்ல இருந்து புத்தூர் நோக்கி ஒரு டிப்பர் ஒன்று வேகமாக வந்திருக்குது. அப்படி வந்துருக்கக்குள்ள ஒரு ஆட்டோ ஒன்று குறுக்கால போயிருக்குது. அந்த ஆட்டோவில் 3 இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ குறுக்கால போன இடத்துல வேகமாக அட்டிப்பட்டு ஆட்டோ தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தாக்கள், மற்ற அந்த அங்கே இருந்தாக்கள், சம்பவம் நடந்த இடத்துல இருந்தாக்கள் சொன்ன கருத்தின்படி அது ஆட்டோவில் வந்தாக்கள் தான் பிழைன்ற மாதிரி சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், மெயின் ஸ்ட்ரீட்டில் பிரதான வீதியில் குறுக்கால போயிருக்கணும். அப்போ அதனால் டிப்பரில் தூக்கி அடித்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிந்தானே. அதில் அந்த ஆட்டோவில் போன 3 இளைஞர்களும் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு கடைசியாக கிடைச்ச தகவல்களின்படி அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது என்று சொல்லப்படுது. இனி மேலதிக தகவல்கள் இன்றைக்கு காலமாக தெரிய வரும் என்ன நடந்தது சொல்லி போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இலங்கையில் செயல்படுகின்ற முதியோர் இல்லங்கள் தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹொரணை பகுதியில் ஒரு முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. முதல் 11ஆக இருந்தது, பிறகு 12 ஆகி இப்போ 13 ஆகி இருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், அதில் சில முதியவர்கள் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாம். அவர்களை சங்கிலியால் கட்டி வஞ்சிருக்கணும். கதிரையில் அப்படியே கதிரையில் இருந்தபடியே அந்த நெருப்புக்குள்ளே சிக்கி அவர்கள் உயிரிழந்து
இருந்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அவர்களால் வந்து ஒழும்பி ஓட முடியலை. ஏன்னு சொன்னால் கையை வந்து சங்கிலியால் கட்டி வச்சிருந்தான் அவைக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி எப்படி மோசமாக நடத்திக்கணும்னு பார்த்தீங்களா. எனவே வந்து அதுக்கு தான் இப்போ ஓனர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார், விசாரணைகள் நடந்துன்னு இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு தான் விசாரித்து பார்த்தா அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்குது. இலங்கை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 455 முதியோர் இல்லங்கள் இருக்கா. இந்த 455 முதியோர் இல்லங்களில் வெறும் 148 மட்டும்தான் பதிவு செய்யப்பட்ட ஒழுங்கான முதியோர் இல்லங்களாம். மற்றெல்லாம் வந்து சும்மா ஒவ்வொரு தரம் தங்களோட இஷ்டப்படி நடத்துறதாம். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இன்கேஸ் முதியோர் இல்லங்களில் இருந்தால் தயவு செய்து உடனடியாக இன்றைக்கே அந்த முதியோர் இல்லத்தை பற்றி விசாரியுங்க. அது உண்மையிலேயே பதிவு செய்யப்பட்டதா, அங்கே பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கா, அந்த முதியோர் இல்லத்தை வந்து நடத்துகிறார்கள் அதனுடைய ஓனர் மாதிரி இருப்பினும் தானே அவைக்கு வந்து இந்த சேஃப்டி சம்பந்தமாக பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது சென்ஸ் இருக்கா அல்லது மனிதாபிமானம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுடைய பெற்றோர்கள் தயவு செய்து முதியோர் இல்லத்தில் இருந்தால் இன்றைக்கே செக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் 148 மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டேன்னு சொன்னால், ஸோ 455 148 போனால் மிச்சம் எல்லாமே வந்து பதிவு செய்யப்படாத ஒரு வகையில் சொல்லப்போனால் சட்டவிரோதமான முதியோர் இல்லங்கள் தான். எனவே அனைத்து பொதுமக்களும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமாகும். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் வெளிநாடு ஒன்றில் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 பேர் ஒரு ஏஜென்சி கூடாக கனடாவுக்கு போகிறதுக்காக போயிருக்கணும். அப்போ அந்த ஏஜென்சி என்ன செய்யக்காருன்னு சொன்னால், முதல்ல அவையில் எதியோப்பியாவுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கார். எதியோப்பியாவிலேருந்து பிறகு கனடாவுக்கு போகலாம்னு சொல்லி எதியோப்பியாவில் போய் அவையில் இறங்கினா பிறகு திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு, இலங்கையில் இருக்கிற பாதாள உலக குழு மாதிரி எதியோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழு என்று வைங்களேன், அவங்களோட கையில் போயிட்டு இந்த 3 பேரும் மாட்டுப்பட்டுட்டோம். எப்படி மாட்டுப்பட்டுட்டோம், என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த 3 இளைஞர்களையும் அவர்கள் பணிய கைதிகளாக பிடித்திருக்கிறார்கள். பிடிச்சு போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், அவையிட்ட இருக்கிற ஃபோன் எல்லாத்தையும் பறித்து அந்த ஃபோன் நம்பர் எடுத்து சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணலாம் தானே, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 3 பேரையும் எங்களுடைய கஸ்டடியில் வச்சுக்கிறோம், அவைக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கணும்னு சொன்னால் $30,000 தரணும்னு சொல்லி டீல் கதைச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொந்தக்காரருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அனுப்பிக்கிறோம் சொந்தக்காரருக்கு வாட்ஸ்அப்பில். அதை பார்த்தா அந்த 3 பேருக்கும் வந்து தாக்குதல் நடந்திருக்குது, சித்திரவதை நடந்திருக்காம் அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்களை பார்க்கக்குள்ள. ஏன்னு சொன்னால் அந்த படங்களை காட்டி வீடியோக்களை காட்டி காசு கறக்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கிறேன்னு சொன்னால் $30,000 தரணும்னு சொல்லி அந்த குரூப் கேட்டதால் உறவினர்கள் வந்து பதட்டமாகி என்ன செய்திருக்கணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் உடனடியாக போலீஸ் சிஐடிக்கு வந்து முறைப்பாடு கொடுத்திருக்கணும். அப்போ சிஐடியினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது சம்பந்தமான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பித்து அந்த 3 பேரையும் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பின ஏஜென்சி இருப்பார் தானே அவரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த ஏஜென்சிக்கும் இந்த கடத்தலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ண தானே வேணும். ஒருவேளை இது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம் தானே. ஏன்னு சொன்னால் எதியோப்பியாவில் கொண்டு வச்சுக்கிறீங்க 3 பேரையும் சொன்னால் அங்கே பாதுகாப்பாக தானே வச்சிருக்கணும். அதுக்கு நீங்களானே பொறுப்பு. கனடாவில் போய் இறங்கும் வரைக்கும் அவர் தானே பொறுப்பு, காசு வேண்டிப்பார் தானே. எனவே நடுவில் கொண்டு யார்ட்டையும் கையில் கொடுக்குறேன்னு சொன்னால் சாதாரண விஷயமா. எனவே இப்போ சிஐடி இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்காம். இந்த செய்தி வந்து ஒரு சிங்கள ஊடகத்தில் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த ஏஜென்சி இருக்கார் தானே யாழ்ப்பாணத்தில் ஏஜென்சி, அவர் வந்து யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியில் போடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகள் 17வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தன. நேற்றைய நாளின் முடிவில் வந்து மொத்தமாக 296 எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 290 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்றைய நாளின் முடிவில். எனவே அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இன்று சனிக்கிழமை அகழ்வு பணிகள் இடம்பெறாது என்று சொல்லியும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமல் வீரவன்சவனுடைய ஊடக செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவால, அதாவது FCIDயினர் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் தான் கைது செய்திருக்கிறார்கள். விமல் வீரவன்சவனுடைய ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு என்று சொல்லப்படுற நபர். என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், விமல் வீரவன்ச வந்து கொஞ்ச காலம் அமைச்சராக இருந்தவர் தானே, கேபினெட் மினிஸ்டராக. ஏன் அமைச்சராக இருந்தவர் என்று சொன்னால், அமைச்சராக இருந்து கொண்டு எவ்வளோ காசுகளை சுருட்ட முடியுமோ அவ்வளோ காசை சுருட்டுறதுக்காகவும் லஞ்சம் ஊழல் செய்கிறதுக்காகவும் தான் அவர் அமைச்சராகவே இருந்தது. எனவே அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய சொத்துக்களை வந்து முறைகேடாக பயன்படுத்தினார்,
நிதியை வந்து தவறாக பயன்படுத்தினார் என்று சொல்லி அவருக்கு மேலே கொஞ்சம் வழக்குகள் இருக்குது. அது தனி கேஸ். இது வந்து அவருடைய ஊடக செயலாளர் என்று சொல்லப்படுற பிரசாத் மஞ்சு என்று சொல்லப்படுற நபர். பின்ன இவரும் வந்து தன்னுடைய பங்குக்கு அமைச்சர் எவ்வழி நானும் அவ்வழி என்று சொல்லி இவர் தன்னுடைய பங்குக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கார், தவறான முறையில் வந்து பயன்படுத்திக்கார். பிறகு அந்த வாகனங்களுக்கான எரிபொருட்கள் அதை சாட்டி நிறைய காசுகள் என்று சொல்லி நிறைய காசை வந்து களவாடிப்பார் போலடக்கு. எனவே அமைச்சரே அப்படி என்று சொன்னால் அப்புறம் அமைச்சருக்கு கீழே இருக்கிறாக்களை சொல்லுவா வேணும். அதனால் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார். கனவிலும் நிச்சு பார்த்துருக்க மாட்டார். என்ன எப்பயோ அந்த அமைச்சராக இருந்ததப்பா, அந்த அளவுக்கு நான் பேச்சாளராக இருந்தேன், இப்போ 2026ஆம் ஆண்டில் வந்து கைது செய்வாங்கன்னு சொல்லி நான் என்ன கனவாக கண்டேன்ற மாதிரி கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டினோம். இவர் மட்டும் இல்லை, இப்போ 10-15 வருஷங்களுக்கு முதல் 20 வருஷங்களுக்கு முதல் பிளவிட்டாக்கள் காசுகளை சுருட்டினாக்களுக்கெல்லாம் இப்போ வழக்குகள் வந்துருக்குது. ஒருத்தருமே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டினோம். இந்த மாதிரி என்பிபி கட்சி என்ற ஒரு கட்சி வந்து அனுரகுமார திசாநாயக்காவால் உருவாக்கப்படும், பிறகு அவர் ஜனாதிபதியாக வருவார், வந்து எங்களெல்லாம் கைது செய்து விசாரிப்பார்னு சொல்லி ஒருத்தருமே கனவுல நினைச்சிருக்க மாட்டினோம். என்ன மாறி மாறி ஒன்றில் ராஜபக்ச குடும்பம் அல்லது ரணில் விக்ரமசிங்க வீலான விரிவினம் அவையோட சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி நினைச்சு கணக்கெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து போட்டு இப்போ வந்து தண்டனைகளை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கடைசியாக சிக்கியிருக்கின்றார் விமல் வீரவன்சவினுடைய ஊடக பேச்சாளர். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க இருக்கார் தானே, ஒரு கதிரையில் இருந்தோண்டு சந்தோஷமாக இருந்தோண்டு பேப்பர் வாசிக்கிறார். அந்த பேப்பரில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது டாலரினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்குது என்று சொல்லி. அவ்வளோதான் செய்தி. டாலரினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்குது என்று சொல்லி ஒரு அம்புக்குறி ஒன்று போடப்பட்டிருக்குது. டப்பண்டு ரணில் விக்ரமசிங்க கனவு காண்றார். உடனே கனவுக்கு போயிட்டார். அவர்கிட்ட கனவில் வந்து பாராளுமன்றம் பெறுது. ஏனென்று சொன்னால் அடிக்கடி இந்த பாராளுமன்ற கனவு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்தபடி திரும்ப எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி எப்படி கனவு காண்றார் என்று சொன்னால் டாலரினுடைய விலை அதிகரித்தா ரூபாவினுடைய பெறுமதி குறையும். ரூபாவினுடைய பெறுமதி குறைஞ்சா நாட்டில் வந்து பொருளாதார நெருக்கடி வரும். பொருளாதார நெருக்கடி வந்தால் எல்லா மக்களும் என்னத்தான் தேடுவார்கள், அப்போ நாங்கள் திரும்ப பாராளுமன்றத்துக்கு போகலாம் என்று சொல்லி விதம் விதமாக கற்பனை செய்து பார்க்குறார். ஆனால் ஆளுந்தரப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அங்கே ஒரு பொருளாதார நெருக்கடியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் வீட்டிலே இருங்க, நாட்டை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.